அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தினமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களின் மீது இறங்கிய வசனத்துடைய விளக்கங்களையும் அந்த தோழர்களுடைய மாண்புகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வசனம், இறை வசனம் என்னன்னா, பக்ரால சூரத்துல் பக்ரால 207வது ஆயத்தா பதிவு செய்யப்பட்ட ஒமினன்னாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ் வல்லாஹு கஃபூருர் வல்லாஹு ரഊஃபுல் பில் இபாத். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றா, ஒமினன்னாசி மக்களிலிருந்து சிலர் இருக்கிறார்கள், மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ், இறைவனுடைய பொருத்தத்திற்காக அவர்கள் வாங்கியவர்கள், அவர்களும் ஈமான் கொண்ட மக்கள்ல இருந்து இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு ஆயத்தை இறக்குறான். அதாவது அவங்கள வாங்கினவங்க, காசு கொடுத்து அவங்களே வாங்கினாங்க. அவங்கள எதுக்கு வாங்கினாங்கன்னா ரப்புடைய பிரியத்தை பெறுவதற்காக. இதற்கு யாரு மேல இறங்குச்சு, எதற்காக இறங்குச்சு நம்ம பார்ப்போம். இந்த ஆயத்துங்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்கால இஸ்லாத்துக்கு மிகவும் துணையா இருந்த சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது இறங்கிய ஆயத்து. இஸ்லாத்துல நம்ம மக்காவுடைய நிலைமை தெரியும். மக்கால இருக்கும்போது இஸ்லாத்துடைய நிலைமை ரொம்ப சிறாதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. பல காலம் வீடுகள்லையும் சில குறிப்பிட்ட வீடுகள்லையும் தான் மறைஞ்சு என்ன செஞ்சாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆரம்பத்துல இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இஸ்லாத்தை ஒரு கட்டத்துல மக்காவில் வெளிப்படுத்துறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுவோட சேர்ந்து ஒரு 7 பேர் கொண்ட கூட்டம் இஸ்லாத்தை வெளிப்படுத்துது. அந்த 7 பேர் கொண்ட கூட்டத்துல ஒரு ஆள் தான் யாரு, சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க யாருன்னு சொல்றாங்க, அவ்வளுமன் அதுகர இஸ்லாமுகு சபஅத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 9 நபர்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஆரம்பத்துல மக்கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி காபால வலம் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரையுமே வீடுகள்ல தான் மறைச்சு என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 7 பேர் யாருன்னா, அபூபக்கர், பிலால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் இப்னு ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அம்மா சுமையா ரலியல்லாஹு அன்ஹு, மேலும் மிக்தாத் ரலியல்லாஹு. இந்த 7 பேர் தான் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டுல நடந்த தாடியுமே வீட்டுல சொல்லப்பட்ட அந்த இஸ்லாத்தை ரொம்ப போல்டான முறையில காஃபிர்களுக்கு மத்தியில காபத்துல்லாஹ் என்ன செஞ்சாங்க, போய் இஸ்லாத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்ப அந்த 7 பேர்ல ஒருத்தவங்க தான் யாரு, சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப ஆரம்பமான சஹாபி. இது எப்படி சொல்லப்படுதுன்னா, ஆரம்பத்துல அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட 30 நபர்களுக்கு மேல என்ன செஞ்சாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்கள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட 30 ஹதீஸுகள் என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல 3 ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக இப்ப இவங்களுக்கு எதனால இந்த ஆயத்து இறங்குச்சு, ஒமினன்னாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இவர்களே விற்று வாங்கி என்ன செஞ்சார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வாங்கினார்கள் என்ற ஆயத்து எதற்காக இறங்கப்பட்டுச்சுன்னா, ஹிஜ்ரத் நடக்குது. எல்லா சகாபாக்களும் என்ன செஞ்சாங்க, மக்கால இருந்து மதீனா சென்று விட்டார்கள். கடைசியா சென்ற சகாபாக்கள்ல இவங்களும் ஒரு ஆளு, சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு. இறுதியாக தனியா செல்றாங்க. இவங்க ரொம்ப பணக்காரங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தாங்க. இவங்க ஹிஜ்ரத்துக்கு கிளம்பும் பொழுது தனியா கிளம்புறாங்க. கிளம்பும் வழியில அந்த குறைஷி கூட்டம் என்ன செஞ்சுட்டாங்க, இவங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணி இவங்கள்ட்ட இருந்து ஏதாவது செல்வத்தை பறிச்சிடணும், இவங்களை கொலை செஞ்சிடணுங்கிற நோக்கத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களை சுத்தி ஒரு பெருங்கொண்ட கூட்டமே குறைஷி படையை அவங்களை சூழ்ந்து நின்றுச்சு. அப்ப என்ன செய்யறாங்க, சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், கத அலிம்தும் மின் அருமாக்கும் ரஜலா, கத அலிம்தும் நிச்சயமா உங்களுக்கு தெரியும், அன்னிமின் அருமாக்கும் ரஜலா, வில்வித்தையில நான் தான் பெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். வன்தும் வல்லாகி லா தஸிலுன இலைஹி, வன்தும் நிச்சயமாக நீங்க வல்லாகி அல்லாஹ் என்னோட இறைமை மீது ஆதியமாக லா தஸிலுன இலைஹ, என்னை நீங்க டச்சே பண்ண முடியாது. ஹத்தா அருமிய குல்ல சகமின் ஃபீ கனாபதி, என்னுடைய பேக்ல இருக்க எல்லா அம்பையும் நான் எடுத்து விடுற வரையும் என்ன செய்ய முடியாது, உங்களை என்னை நீங்க டச்சே பண்ண முடியாது. யாரை பார்த்து சொல்றாங்க, பெருங்கொண்ட கூட்டம் குறைஷி கூட்டம் நிக்குது, அவங்கள எதிர்த்து அவங்கள மறிச்சு நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அம்பேர் இதெல்லாம் நான் தான் பெஸ்ட்னு உங்களுக்கு தெரியும், என்னுடைய அம்புகள் காலியாகும் வரை என்ன செய்ய முடியாது, என்னை உங்களால டச் பண்ண முடியாது. அதை தாண்டி என்னுடைய அம்பு ஃபுல்லா காலியானாலும் சும்மா அதிருபி சைஃபி, என்னுடைய வாளை வச்சு நான் சண்டை போடுவேன்.
வாளை வச்சு சண்டை போடுவேன். என்கிட்ட இருந்து எதுவுமே இல்லாம அந்த வாள் கூட இல்லாத நிலையில தான் என்ன செய்ய முடியும், தும்மை இஃபடு மாசியத்தும், அப்பதான் உங்களால என்னை டச் கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சவால் விடுறாங்க. அந்த அளவுக்கு போல்டா பேசுனதை பார்த்து இவங்களுக்கு ஒரே பயம். பயந்துட்டு என்ன செய்யறாங்க, அவங்களே என்ன செஞ்சுறாங்க, ஒண்ணு எனக்கு வழிய விடுங்க, தலல்தும் அல மாலின் குன்யத்தி பி மக்கா வஹல்லிலித்தும் சபீலி, ஒண்ணு எனக்கு மதீனாக்கு செல்லக்கூடிய வழியை விடுங்க, அப்படி இல்லையா உங்களுக்கு காசை தந்துடுறேன், என்கிட்ட இருக்க முழு செல்வத்தையும், மக்கால் இருக்கக்கூடிய பொருளை தந்துடுறேன், என்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய காசை தந்துடுறேன், என்னைய விட்டுருங்க என்பதாக சுஹைப் அலிகல்லாஹு அன்ஹு அந்த குறைஷி கூட்டத்தில் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொன்னோன்னு இவங்களோட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது, இவ்வளோ தைரியமான நபரா இருந்து நம்மளுடைய உயிரை மாய்ப்பதற்கு அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் வாங்கி என்ன செஞ்சலாம், நம்ம தப்பிச்சு போயிடலாம் சொல்லி அந்த குறைஷி கூட்டம் அவர்களுக்கு போக வரக்கூடிய செலவுக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு மற்ற எல்லா மக்கால உள்ள எல்லா பொருளாதாரத்தையும் எல்லாம் அவங்கள்ட்ட அவங்க பயணத்துல வச்சிருந்த மேக்சிமம் பொருளாதாரத்தை என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டு அவங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. இவங்க மதீனால என்டர் ஆகும் போது உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. வரும் பொழுது ரபிஹ பையுக்கயா சுஹைப் அப்படி என்பதாக என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய வியாபாரம் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு தெரியாது, எப்படி இவங்களுக்கு தெரியும் விஷயம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்பதான் சொல்றாங்க, உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கறாங்க, நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சு, இது அல்லாஹ் ஜல்ல நீங்க அறிவிச்சு இந்த மாதிரி ஒரு ஆயத்தை இறக்கணும், வமினன் நாஸி மை யஷ்தரி நஃப்ஸஹு இப்திகாக மர்லாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அவர்கள் வாங்கினார்கள், அப்படிப்பட்ட நபர்களும் முஃமின்கள் இருக்கிறாங்க என்ற ஆயத்தை உங்க சுஹைபே உங்களின் மீது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான் என்பதாக என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுக்கடுத்து என்ன செய்யறாங்க, அதுக்கடுத்து அவங்க சிறப்பான முறையில அதுக்கடுத்து அவங்களுடைய பணிகளை தொடர்றாங்க. இப்ப இந்த ஆயத்துல இருந்து நம்முடைய படிப்பினையை என்ன எடுத்துக்கணும்னா, அவங்க இஸ்லாத்துக்காண்டி அனைத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க அவங்களுடைய செல்வம் பெரிய பணக்காரர்களா இருந்திருக்கிறாங்க, அவங்க பணத்தை முழுசா விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்க. நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்மளால என்ன செய்யற ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம இழக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா அந்த இழக்கிறன்ற அவசியம் கூட இல்லை. இப்போதைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த தீனை, அவங்க சொல்லிக் கொடுத்த தொழுகையை, அவங்க சொல்லிக் கொடுத்த நோன்பை, அவங்க சொல்லிக் கொடுத்த இபாதத்துக்களை நம்ம சரிவர செஞ்சாலே போதும், அந்த அந்தஸ்தை நம்ம அடைஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். ஆக இதனை போன்று நாளை ஒரு ஆயத்தை இறை வசனத்தை பற்றிய விளக்கங்களை பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.